இந்த பொசிஷனில் ஒயிட்டுக்கு ஒரு மூவ் இருக்குது. முழு குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுது. நல்ல பிளேயர்ஸ் இந்த மூவ் ஆடுவாங்க. ஆனால் கால்குலேட் பண்ணாத பிகினர்ஸ் பயந்து விட்டுடுவாங்க. உண்மையில் இந்த குயின் சாக்ரிஃபைஸ் ஃபோர்ஸ் செக்மேட் எப்படின்னு பார்ப்போம். சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுறது எவ்வளவு முக்கியம்னு இன்றைக்கி கற்றுக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 5, கால்குலேட் பண்ணாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. 2 விதமான பிகினர்ஸ் இருக்காங்க. முதல் வகை பயந்து ஒரு நல்ல சாக்ரிஃபைஸையும் ஆட மாட்டாங்க. 2வது வகை ஃபீலிங்கில் கால்குலேட் பண்ணாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி மெட்டீரியல் இழந்துருவாங்க. 2ம் தப்பு. சரியான வழி சாக்ரிஃபைஸ் ஒரு ஃபோர்ஸ்ட் லைன் ஐ உருவாக்குதா என்று கணக்கு போடுறது. முதல்ல ஃபோர்ஸிங் மூவ்ஸ் பாருங்கள். செக்ஸ், கேப்சர்ஸ், ஃபெட்ஸ். இந்த பொசிஷனில் செக்ஸ் மட்டும் போதுமானது. அதுதான் பிரில்லியன்ட் சாக்ரிஃபைஸுக்கும் பிளண்டருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பொசிஷன் பாருங்கள். ஒயிட்டோட குயினும் நைட்டும் பிளாக் கிங்கை சுற்றி வளைச்சிருக்கு. முதல்ல குயின் C4ல் செக், கிங் H8க்கு போகுது. அப்புறம் நைட் F7ல் செக், கிங் G8க்கு, மறுபடியும் நைட் H6ல் டபுள் செக். கிங் கட்டாயமாக H8க்கு திரும்பணும். இப்போ பாருங்க, பிளாக்கிங் மூலையில் மாட்டிக்கிட்டு. சொந்த ரூக் F8ல், சொந்த பான்ஸ் G7 H7. கிங்குக்கு மூச்சு விட இடமே இல்லை. இப்போதான் அந்த மேஜிக் மூவ். போஸ் பண்ணுங்க. நீங்கள் தான் ஒயிட். கிங் மூலையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் P7 மட்டும் போட்டால் கிங் தப்பிச்சிடும். ஒரே ஒரு மூவ் பிளாக்கை கட்டாயப்படுத்தி ஸ்மதர் கம்ப்ளீட் பண்ணணும். குயினை பயப்படாமல் பயன்படுத்துங்க. ஃபோர்ஸ் பண்ணுற மூவ் இது. 10 செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. பதில் குயின் G8ல். குயினையே சாக்ரிஃபைஸ். ஒயிட் தன்னோட மிக பவர்ஃபுல் பீஸ் கொடுத்துடுறார். ஏன் பாருங்க, பிளாக் கட்டாயமாக ரூக்கால குயின் எடுக்கணும். RX G8. செக்குக்கு வேறு லீகல் ரெஸ்பான்ஸ் கிடையாது. RX G8. ஆனால் இப்போ அந்த ரூக் G8க்கு போயிடுச்சு. கிங்கோட கடைசி மூச்சு விடுற இடமும் அரிச்சாச்சு. இப்போ நைட் F7ல் செக்மேட். இதுக்கு பேர் ஸ்மதர்ட் மேட். குயினை கொடுத்து நைட்டால் மேட். கால்குலேட் பண்ணினாதான் இது தெரியும். ஃபீலிங்கில் ஆடுனா இந்த மூவ் மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த சாக்ரிஃபைஸ் ஏன் வேலை செஞ்சது? ஒயிட் ஃபீலிங்கில் ஆடலை. ஒவ்வொரு மூவும் ஃபோர்ஸ்ட் செக் செக். சாக்ரிஃபைஸ் மைட்டே. பிளாக்குக்கு தப்பிக்க வேறு வழியே இல்லை. இதுதான் கால்குலேட்டட் சாக்ரிஃபைஸ். நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க, இது ஒரு ஃபோர்ஸ்ட் லைனா? எதிராளிக்கு எஸ்கேப் இருக்கா? எல்லாம் செக் ஆயிருந்தா கால்குலேட் பண்ணது எளிது. ஃபோர்ஸ் பண்ணுற மூவ்ஸ் எதிராளியை ஒரே வழியில் கட்டுப்படுத்தும். இன்னைக்கு லெசன், சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க, ஆனால் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு நல்ல சாக்ரிஃபைஸ் ஒரு ஃபோர்ஸ்ட் லைன் உருவாக்கும். செக்ஸ் கணக்கு போட்டு எதிராளிக்கு எஸ்கேப் இல்லையில உறுதி பண்ணுங்க. அப்போ நீங்களும் பிரில்லியன்ட் மூவ்ஸ் ஆடுவீங்க. ஃபீலிங்கில் ஆடாதீங்க, கால்குலேட் பண்ணி ஆடுங்க. டாப் 10 மிஸ்டேக் சீரீஸில் அடுத்த பார்ட் மிஸ்டேக் நம்பர் 6, நாட் லுக்கிங் ஃபார் செக்மேட் பேட்டர்ன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.